ஆடி மாதம் ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாகவும் சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாதத்தில் தான் கிரகங்களோட நிலைகளும் அதனால் உருவாகக்கூடிய யோகங்களும் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அதுவும் இந்த வருஷத்தில் வரக்கூடிய ஆடி மாதத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய பார்வையானது சுக்கிரன் மீது விழுந்து சுக்கிரனானவர் பலம் பெறார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. நவ கிரகங்களில் சுக்கிரன் அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு போன்றவற்றுக்கு காரணமானவர் ஆவார். இந்த சுக்கிரன் மீது ராகுவினுடைய பார்வை விழுவதனால அதனுடைய தாக்கம் 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் இருந்தாலும் கூட ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களும் தொழிலில் முன்னேற்றமும் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்பொழுது சுக்கிரன் மீது விழக்கூடிய ராகுவினுடைய பார்வையால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், காரிய தடைகள், நஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சுக்கிர பகவானை போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கிரன் மீது விழக்கூடிய ராகுவினுடைய பார்வையால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த வேலைகளை இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வருமானமானது கிடைக்க போகுது, லாபமானது கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பாராத பணவரவானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. சுக்கிரன் மீது விழக்கூடிய ராகுவினுடைய பார்வையால் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆடி மாதம் ஒரு முன்னேற்றமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளானது உங்களை தேடி வரப்போகுது. வேலையை மாற்ற நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல செய்தியானது வந்து சேரக்கூடிய நேரமாகும். அதே போல் உங்களுக்கு சமூகத்தில் இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க. வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல முடிவுகளானது கிடைக்க போகுது. இருந்தாலும் எந்த ஒரு முதலீடுகளை செய்வதற்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை செய்து எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுப்பதற்கு முன்னாடி நிதானமாக யோசித்து நீங்கள் முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்குங்க. சுக்கிரன் மீது விழக்கூடிய ராகுவினுடைய பார்வையால் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய முழு ஆதரவானது இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வானது கிடைக்க போகுதுங்க. அதோடு சேர்த்து சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது இனிதாக நடைபெறுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரனானது கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. புதிய வேலை தொடங்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம், லாபகரமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. சுக்கிரன் மீது விழக்கூடிய ராகுவினுடைய பார்வையால் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு நிதி நிலைமையானது நன்றாக இருக்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக சிக்கியிருந்த பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே குறைந்து உங்களுக்கு மன நிம்மதியானது ஏற்பட போகுது. அதே போல் திருமண வாழ்க்கையானது சிறப்பாக இனிமையாக இருக்கக்கூடிய நேரமாகுங்க. தம்பதிகளுக்கிடையே இது வரைக்கும் இருந்துட்டு வந்த மன கசப்புக்கள், பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது.
கலைத்துறை ஊடகங்களில் இருக்கக்கூடியவங்க, ஃபேஷன் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய உயரங்களை தொடக்கூடிய அற்புதமான காலகட்டமாகுங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் சரி, அது உங்களுக்கு முழுமையான வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். முக்கியமாக இந்த மாதத்தில் நண்பர்களுடைய முழு ஆதரவானது இந்த துலா ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சுக்கிரன் மீது விழக்கூடிய ராகுவினுடைய பார்வையால் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க போகுது. வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகுதுங்க. அதே போல் புதிய வாய்ப்புகளானது உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வானது ஏற்பட போகுது. நிறைய பணத்தை சேமிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், மனக்கசப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க. இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே நல்ல ஒரு உறவானது வலுப்பட போகுது. பயணங்களால் உங்களுக்கு நிதி ஆதாயமானது கிடைக்க போகுதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இந்த மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு கிடைக்க போகுது. ஜோதிடத்தில் ராகு பகவான் ஒரு சாயா கிரகம், அதாவது நிழல் கிரகம் ஆவார். ராகு தோஷங்கள் நீங்குவதற்கும் அவருடைய அருளை பெறுவதற்கும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கும் கால பைரவரையும் வழிபடுவது சிறப்பானதாகும். நம்ம வழிபடும் போது கருப்பு நிற வஸ்திர தானம் செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. ராகு கால நேரமான அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டோம் அப்படின்னா ராகு தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது குறையுங்க. அதே போல் திருநாகேஸ்வரம் இல்லைனா காளகஸ்தி போன்ற ராகு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டுட்டு வருவது விசேஷமானதாகும். ராகு காலத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகர் சிலைகளுக்கு இல்லைன்னா புற்றுக்கு பாலூற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே குறையுங்க. அதே போல் ஏழை எளியோர்களுக்கு கருப்பு நிற ஆடைகள், கம்பனி, உளுந்து போன்ற தானியங்களை தானமாக கொடுப்பது சிறப்பானதாகும். அதே போல் நாய்களுக்கு உணவு வைத்திங்கன்னா ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே சற்றே குறையுங்க. தினமும் ஓம் ராகவே நமக இல்லைன்னா துர்க்கையுடைய மந்திரங்களை உச்சரிச்சுட்டு வந்தீங்கன்னா மனதிற்கு அமைதியானது கிடைக்கும். இப்படி நம்ம ராகு பகவானை வழிபட்டுட்டு வருவதனால திருமண தடை, புத்திர தோஷம் போன்றவையானது விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் ராகு தசா காலத்தில் பழைய இரும்பு பொருட்கள் இல்லைன்னா உடைந்த கட்டில்கள் எதுவாக இருந்தாலும் சரி வீட்டில் வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா அது தோஷத்தை அதிகரிக்க செய்யும். அதனால் உடைந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வீட்டிலிருந்து வெளியேற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. நவகிரகங்களில் ஒருவரான சுக்கிர பகவான் அசுரகுரு என்றும் சுக்கராச்சாரியர் என்றும் அழைக்கப்படுறாரு. இவர் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 224 நாட்களை எடுத்துக்கொள்வாராமா. இளமை, ஆரோக்கியம், காதல் வாழ்க்கை, இருப்பிடம் போன்றவற்றுக்கு காரணமானவர் சுக்கிர பகவான் தாங்க. கலஸ்திரம், காமம், இன்பம், சுகம் போன்றவற்றுக்கு காரணமானவரும் இவரே. சுக்கிர பகவான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் என்பதனால அவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டுட்டு வருவதனால மகாலட்சுமியுடைய அருளும் சேர்ந்தே கிடைக்குங்க. இந்த எளிமையான பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும். சுக்கிரனுடைய அருளால் வீட்டில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நவ கிரகங்களில் செல்வம், சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தாங்க. அதிர்ஷ்டம், யோகம் போன்ற அமைப்புகளை உருவாக்குவதற்கு சுக்கிரனுடைய அருள் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய அருளை பெறுவதற்கு மிக எளிமையான முறையில் வீட்டில் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. சுக்கிரனுடைய அருளால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் சுக்கிர பகவானுடைய படத்தை வைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். கடல் அலைகளில் இருந்து எழுந்து வெள்ளை குதிரையின் கையில் வாளை ஏந்தியபடி சுக்கிர பகவான் பாய்ந்து வருவது போல இருக்கக்கூடிய படத்தை வீட்டில் வைத்து வழிபடுவது விசேஷமானதாகுங்க. சுக்கிர பகவானுக்கு பின்புறத்தில் கடல் மற்றும் சூரியன் உதயமாவது போல இருக்கக்கூடிய காட்சிகள் கண்டிப்பாக இருக்க வேணும். சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து நம்மை நோக்கி வரக்கூடிய சுக்கிர பகவான் அவர் நம்முடைய வீட்டை நோக்கி வருவது போன்ற படத்தை வீட்டில் வைத்து வழிபட்டோம்னா நம்முடைய வீட்டை நோக்கி பணம் வருவதாக இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது.
சுக்கிர பகவானுடைய படத்திற்கு முன்னாடி நம்ம விளக்கேற்றி வைத்து தொடர்ந்து 90 நாட்கள் கொஞ்சமாக அகத்திக்கீரை வாங்கி வைத்து சுக்கிர காயத்ரி மந்திரத்தை 77 முறை சொல்லி நம்ம வழிபட வேணும். அதோடு மகாலட்சுமிக்குரிய மந்திரம், ஸ்தோத்திரங்கள், ஸ்லோகங்களை படிச்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. இந்த வழிபாட்டை முடிந்த பிறகு அகத்திக்கீரையை பசுமாட்டிற்கு நம்ம தானமாக கொடுத்து விட வேணும். சுக்கிர பகவானுக்கு நெய்வேத்தியமாக வெள்ளை மொச்சை படைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். அதே போல் முந்திரி, பாதாம் போன்ற பருப்பு வகைகளை வைத்தும் வழிபடலாங்க. பழங்கள்ல அன்னாச்சி, திராட்சை, மாதுளை போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்தும் நம்ம வழிபடலாம். இந்த வழிபாட்டை தொடர்ந்து 90 நாட்கள் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது நிச்சயமாக நிறைவேறுங்க. அதே போல் நம்முடைய வீட்டை தேடி வராமல் இருக்கக்கூடிய பணமானது பல வழிகளில் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வீடு, வாகனம், நிலம் வாங்கக்கூடிய யோகமானது ஏற்படுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.